பொம்பளை பிள்ளைய செருப்பால அடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீ இப்படியே பேசி என்ன செருப்பால அடிக்க வச்சிடாத. மரியாதையா சொல்லு, காலேஜ் எத்தனை மணிக்கு முடியும்? காலேஜ் 4 மணிக்கு தான் முடியும். ஆனா நான் 2 மணிக்கெல்லாம் காலேஜ் விட்டு வந்துருவேன்பா. ஏம்மா? நீங்க தானே சொன்னீங்க ஒருத்தர் பேச்சு பிடிக்கலன்னா அந்த இடத்துல இருக்காத, கிளம்பி வந்துருங்க. அதே மாதிரி எங்க ப்ரொஃபசர் பேச்சு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனாலதான் காலேஜ்ல இருந்து 2 மணிக்கெல்லாம் கிளம்பி வந்துருவேன். இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா உன் பேச்சு பிடிக்கலன்னு இந்த இடத்த விட்டு போயிட்டே இருப்பமா. டேய், நீ எங்கடா கிளம்புற? ஆனா நீ தானப்பா சொன்ன ஒருத்தர் பேச்சு பிடிக்கலன்னா அந்த இடத்துல இருக்க கூடாது, கிளம்பிடணும்னு. அதான் கிளம்பிட்டேன். பாத்தியாமா, வந்தா ஒரு டயலாக் பேசினா போயிட்டே இருக்கான். வாழ்ந்தா இந்த மாதிரி தாமா வாழணும். அவன் கதை நமக்கு எதுக்கு? நம்ம கதைக்கு வருவோம். இத பாருமா திவ்யா, இன்னைக்கு காலேஜ் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு சீக்கிரமா வந்துடணும். வழக்கம் போல இடிய காத்தால வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் வீட்டுல தூக்கிட்டு வந்தப்பான்னு ஏதாவது சொன்ன காலத்துக்கு அப்பி போடுவேன். ஏன்னா இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்கம்மா. என்னப்பா சொல்றீங்க? எனக்கு கல்யாணமா? பாத்தியா, உனக்கே ஆச்சரியமா இருக்கு. நீ மட்டும் கல்யாணம் பண்ண பிபிசி நியூஸ்ல அதான் தலைப்பு செய்தியா வரும். ஐயோ அப்பா, எனக்கு கல்யாணம் வேண்டாம். திவ்யா, மாப்பிள்ள உன்னை பார்த்தாலே வேண்டாம் தான் சொல்லுவான். நீ எதுக்கு வேண்டான்னு சொல்ற? லூசப்பா, எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம்னு சொன்னேன். கல்யாணம் இப்ப பண்ண போறது இல்லம்மா, உனக்கு 3 மாசம் ஆனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ண போறேன். 3 மாசம் ஆனதுக்கு அப்புறம் யாருப்பா கல்யாணம் பண்ணிப்பா? முட்டாள்தனமா பேசாத திவ்யா. 3 மாசம்னா 3 மாசத்துல நீ மேஜர் ஆயிடுவ. அதுக்கப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொன்னேன். அப்பா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன். இத பாரு திவ்யா, நீ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா எனக்கு நெஞ்சு வெளியே வந்துரும். அப்புறம் உங்க அம்மா உங்ககிட்ட வந்து எனக்கு தாலி பிச்சை கொடுமான்னு கேட்பாங்க. அப்புறம் நீ ஒத்துக்க போற. அதுக்கு நீ இப்பயே ஒத்துக்க வேண்டியது தானே. ஏன்னா தேவையில்லாம 2 சீன் பண்ண தேவையில்ல. என்ன திவ்யா அப்படி பாக்குற? இது நம்ம வீடுதான், வா உள்ள போலாம். என்ன திவ்யா பாக்குற? ஆர்த்தி எடுத்து திருஷ்டி கழிக்க யாருமே வரலன்னு பாக்குறியா? அதெல்லாம் மூஞ்சி அழகாக்குறவங்களுக்கு தான் திருஷ்டி கழிக்க வருவாங்க. Hey, be serious? A plus B serious? Hey, நான் ஒரு ஜோக்காக தான் சொன்னேன். இப்படிதான் பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை திருஷ்டி கழிக்க கூப்பிட்டேன். அதுக்கு அந்த பொம்பளை சொல்லிச்சு, எனக்கு கழிக்கலாம் தெரியாது, வேணும்னா கூட்டுறேன் பெருக்குறேன்னு ஒரு மொக்க ஜோக்க சொல்லிச்சு. அப்படியே காரி மூஞ்சிலே துப்பிட்டு வந்துட்டேன். அதெல்லாம் இப்ப எதுக்கு? நீ உன் இடது கால எடுத்து வச்சு உள்ளவா. ஏ